ஹாய் மக்களே, யூடியூப்ல வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு. நீங்க யூடியூப் கிரியேட்டர், யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ரீசெண்டா தான் வந்து அந்த அப்டேட் வந்துச்சு. 2027 வரக்கூடிய அடுத்த வருடம் பிப்ரவரி மாசம் வந்து ஒரு நியூ அப்டேட்டை அமல்படுத்த போறாங்க. அது வந்து யூடியூபர்ஸ், அதாவது கிரியேட்டருக்கு வந்து ஒரு பேர் இடிதான் சொல்லணும். வச்சா பார் ஆப்புன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். மாப்பு யூடியூபர்ஸுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் தான். அது என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா அது என்னென்ன ஃபாலோ பண்ணும், அதுக்கு என்ன ரூல்ஸ், அது வந்து தெரிஞ்சாதான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். முக்கிய பிரதான அதாவது மானிட்டைசேஷன். யூடியூப்ல நமக்கு காசு வரணும்னா 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் அவர். இது வந்து முழுமை. நீங்க இந்த கிரிட்டியா வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அது ஒரு வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டாண்டா நம்ம வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாம். ஆஃப் மானிட்டைசேஷனுக்கு 500 சப்ஸ்கிரைபரும் 3000 வாட்ச் அவர் வரணும். இப்போ 2027 பிப்ரவரில இருந்து நியூ அப்டேட் வந்து மாத்த போறாங்க. அது அபிஷியலாவே யூடியூப் காரங்க வந்து வெளியிட்டாங்க. ஏன்னா இப்போ எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து பூண்டு இப்போ அதிகமா காலாளமாக முளைக்க ஆரம்பிச்சு. அது மாதிரி ஏஐ, அந்த இன்ஸ்டியூட் ஏஐ வச்சு பயன்படுத்தி அதிகமான வீடியோ, அது மட்டும் இல்ல அடுத்தவங்க வீடியோவை யூஸ் பண்ணி அதிகமாக யூடியூப்ல வீடியோஸ் போடுறது அப்படின்னு பல எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள வந்து சரிப்படுத்துறதுக்கு, அதாவது பியூர் நேச்சுரலாக இயற்கையாக அவங்களுடைய ஓன் கண்டென்ட் வீடியோ அவங்க எடுத்து அவங்க வீடியோ போடுற மாதிரி யூடியூபர்ஸ் வந்து கம்மி தான். அதாவது அவங்க கண்டென்ட் மட்டும் போடுறது வந்து இப்போ வந்து அதிகமா இல்லை. அது ரொம்ப சொற்பாளுக்கு தான் இருக்கு. அதற்காக வேண்டிதான் முன்னெல்லாம் பாருங்க, 1980 அந்த மாதிரி கட்டத்துல வந்து எப்படியாவது வாத்தியார், அதாவது ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரே ஆகணும் என்பது மக்களுக்கு வந்து கனவா இருந்துச்சு. ஸ்கூல்ல வந்து கால் எடுத்து வைக்கிறது நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. 1990, 95 இன்ஜினியர், பொறியாளர் வர்றதுக்கு மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இப்போ உள்ள கால சூழ்நிலை, ஏன்னா இப்ப யூடியூப்னு வந்துட்டோம்னா சொந்தமாக ஒரு தொழில் மாதிரி தான். சொந்த தொழில், ஒரு ஓனர் மாதிரி வச்சுக்கீங்களா. யூடியூப் ஆரம்பிக்கிறது சொந்த தொழில். எவனுக்கு கேள்வி கேட்க போறது கிடையாது. யூடியூப்காரரே என்ன இவ்வளவு வியூஸ் போக மாட்டிருக்கு, என்ன அதுவும் கேட்கறது கிடையாது. அவங்க நீங்க கன்சினியூஸா போட்டா வீடியோஸ் வந்து நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க, நிறைய வியூவர்ஸ் கூடும். கன்சினியூஸா போட்டா உங்களுக்கு காசுகள் வரும். இது வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஓன் பிசினஸுக்கு இது சமம். அந்த அடிப்படையில தான் இப்ப அதிகமான ஆட்கள் வந்து யூடியூப் சேனல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வரேன். இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் 2027 பிப்ரவரி மாசம் இப்ப இருக்கக்கூடிய அந்த 4000 வாட்ச் அவர், 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் அவர் 8000மோ, 1000 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் போடுகிறவங்க வந்து 10 மில்லியன், இப்ப வந்து அது 20 மில்லியனா ஆக்கிட்டாங்க. 1 கோடியா இப்ப 2 கோடி. உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆயிட்டு யூடியூப்ல வந்து ஒரு சேனலை வச்சிருக்கீங்க. அந்த சேனலு இப்ப உங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி அந்த பட்சத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அது கண்டினியூவா அது வந்துகிட்டு தான் இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஒரு மாற்றம் செஞ்சிருக்காங்க. நீங்க லாங் வீடியோவும் போடுறீங்க, ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டாண்டா ஷார்ட்ஸ் வீடியோல 10M, அது வந்து அந்த 3 மாசத்துக்கு அப்படியே ரொட்டேஷன், அந்த கண்டினியூட்டி அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். 10M வந்து உங்களுக்கு கண்டினியூவா 3 மாசம் வந்து நீங்க அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாதான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லயும் காசு வரும். இது வந்து ஒரு பெரிய பிக் அப்டேட் யூடியூப்ல வந்துக்கிறது. பேர் இடிதான். இப்போ நியூவா சேனல் ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கசப்பான ஒரு செய்தி. ஏன்னா 4000 வாட்ச் அவர் எடுக்கிறதுக்கே படாத பாடுபடணும். அது ரொம்ப கஷ்டப்படணும். அதாவது நான் சொல்றது கன்சிஸ்டன்சியா போட்டு வீடியோஸ் வைரல்லாம் போனா கூட 4000 ஒரு வருஷம் எடுத்துட்டாவே அது பெரிய ஒரு சக்சஸ் தான். அதையும் ஒரு வருஷம் தாண்டி நம்ம எடுக்க முடியலன்னா ஏற்கனவே ஒரு வருஷம் போட்டது வந்து மைனஸ்ல போகும். இப்ப ஒரு வருஷத்துல 8000 வாட்ச் அவர் வரணும். அதனால இப்ப புதுசா யூடியூப் நீங்க ஆரம்பிச்சவங்க ஓன் கண்டென்ட், என்னுடைய ஒப்பீனியன், ஓன் கண்டென்ட், உங்க எந்த கண்டென்ட் போடுறீங்களா, எந்த மாதிரி வீடியோ, அந்த கண்டென்ட் வந்து எந்த மாதிரி வீடியோ நீங்க கிரியேட் பண்றீங்களோ அதை கன்சிஸ்டன்சியா போடுங்க. அது ஓன் கண்டென்ட்டா போடுங்க.
அப்போ வந்து உங்க சேனல் வந்து வைரலா போகும். கண்டிப்பா மானிட்டேஷன் ஆகிரும். இப்ப நான் சொல்றது மானிட்டேஷன் ஆகாதவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து வீடியோவை கன்சிஸ்டன்ஸா போடுங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோ 1 மாசம் அதுக்கு பிறகு ஒரு 2 மாசம் கழிச்சு போட்டோம்னா மானிட்டேஷன் வந்து குதிரை கும்பாயிரும். ரொம்ப டிஃபிகல்ட்டு. கன்சிஸ்டன்சியா போடுங்க. நல்ல வீடியோ போடுங்க. அடுத்த வீடியோவை காப்பி அடிக்காதங்க. ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணாதங்க. அப்படிலாம் நீங்க செய்யாம இருந்தா கண்டிப்பா உங்க சேனல் வளர்ச்சி அடையும். மானிட்டேஷன் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா யூடியூப் வந்து இந்த அப்டேட் வந்து கண்டிப்பா இது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா வழி இல்லை. அவங்க யூடியூப்லயும் அவங்க தரப்புலையும் அவங்க செயலி பார்க்கறத செய்வாங்க. ஏன்னா இப்போ யூடியூப்பை அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது எனக்கு வந்து யூடியூப்லேருந்து வந்த மெயில் தான் அஃபீஷியலாக வந்தது. பாருங்கள், இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தான் மெயில் அனுப்பியிருக்காங்க. 2027 அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு பாருங்கள், அக்செப்ட் நியூ டேர்ம்ஸ். நான் அதை கிளிக் பண்ணேன், மெயிலில் வந்தது. நான் ஆல்ரெடியே எனக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் காட்டிச்சு, நான் அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அதனால் யூ ஆர் ஆல்ரெடி அக்செப்ட் ஆல் ரிக்வயர்ட் டேர்ம்ஸ். அதாவது நான் ஏற்கனவே நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. பார்க்கக்கூடிய யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், யூடியூப் கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.